தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அணு ஐதரசன் காலல் நிறமாலை. அணு ஐதரசன் காலல் நிறமாலை என்று தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ரஃபா இந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. இறக்க குழாயினுள் இறக்க குழாயினுள் H2 வாயு எடுக்கப்பட்டு H2 வாயு எடுக்கப்பட்டு H2 வாயு எடுக்கப்பட்டு H2 வாயு எடுக்கப்பட்டு தாழ் அமுக்கம் உயர் அழுத்தம் தாழ் அமுக்கம் உயர் அழுத்தம் வழங்கும் போது அதிலிருந்து உருவாக்கப்படுகின்ற சக்தியை பயன்படுத்தி H2 மூலக்கூறுகள் ஐதரசன் அணுக்களாக பிரிகை அடையும் சரிதானே? ஐதரசன் வாயு 2 ஐதரசன் வாயு நிலை அணுக்களாக பிரிகை அடையும். ஒவ்வொரு அணுவிலையும் ஒரு இலத்திரன் இதன் முதலாவது ஓட்டில தரநிலையில் காணும். இது மூலக்கூறு, இது அணு. இப்ப எங்களுக்கு அணு வந்துட்டு தொடர்ச்சியாக சக்தியை வழங்கினால் அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்க. இது கீழே எழுதிக்கொள்ளுங்க.
H2 மூலக்கூறு அணுவாக பிரியும். மேலும் சக்தியை வழங்கும் போது தொடர்ச்சியாக வழங்கிக்கல மேலும் சக்தியை வழங்கும் போது ஐதரசன் அணுவில் உள்ள இலத்திரன்கள் சக்தியை பெற்று கொடுத்த சக்தியை வாங்கிக் கொண்டு இந்த இலத்திரன் சக்தியை பெற்று உயர் சக்தி படிகளுக்கு உயர் சக்தி படிகளுக்கு செல்லும். இதைத்தான் அருட்டப்படும் என்று சொல்றோம். அப்ப உயர் சக்தி படிகளுக்கு அருட்டப்படும் என்று சொல்லலாம். உயர் சக்தி படிகளுக்கு செல்லும். உயர் சக்தி படிகளுக்கு செல்லும். உயர் சக்தி படிகளுக்கு செல்லும். சரியா? இந்த நோட்ஸ் ஒவ்வொன்றையும் கிளியரா எழுதிக்கொள்ளுங்க. சக்தியை பெற்று உயர் சக்தி படிகளுக்கு செல்லும். இந்த ஆள படம் கறி இருக்கு. தாழ் சக்தி படியில இருக்கிற இலத்திரன் அந்த சக்தியை உறிஞ்சி ஒன்றில் இதுக்கு போகலாம், அல்லது இதுக்கு போகலாம், அல்லது இதுக்கு போகலாம், அல்லது இதுக்கு போகலாம், அல்லது முடிவிலிக்கும் போகலாம். அடுத்த பந்தி அழைக்கணுங்க. பின் சக்தியை வழங்காது விடும்போது உறிஞ்சிய உள்ளெடுத்த உறிஞ்சிய சக்தியை காலலாக்கி, அதான் இழந்து பெற்றதை இழக்குது. காலலாக்குன்னு சொல்ற. உறிஞ்சிய சக்தியை காலலாக்கி இழந்து காணிக்கொள்ளுங்க. இதுல இருக்கிற சக்திகள் இருந்தா இவருக்கு தான் வரலாம். இடையில வரையலாம். இடையில நிக்கிற இடம் இருக்கு. இதுல இருக்கிறவருக்கு இதுல ஒரு இடம் இருக்கு. அப்ப இவர் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இதுல நிக்கலாம், அல்லது நேரடியா இங்க வரலாம். இங்க போனவர் இவ்விடத்துக்கு வந்து நிக்கலாம், அல்லது இவ்விடத்துக்கு வரலாம், அல்லது இங்க வரலாம்.
இங்க முடிவிலே போனவர் அடுத்ததுல நிக்கலாம் அல்லது அடுத்ததுல நிக்கலாம். சரி, அப்ப மேல போனவருக்கு அடுத்தடுத்த சக்தி படிகள்ல வந்து நிக்கவும் முடியும். சரியா, கவனித்துக் கொள்ளுங்க. இந்த இரண்டாவது பந்தியில சொல்லப்படுற விஷயம், தொடர்ந்து நாங்கள் சக்தியை கொடுக்காமல் விட்டால் உயர் சக்தி படி சக்தி உடைய உறுதி குறை அவர் அந்த சக்தியை காலலாக்கி மீண்டும் என்ன செய்வார், கீழே வருவார். அப்ப அடுத்த பந்தியை பாருங்க. பின் சக்தியை வழங்காது விடும்போது உறிஞ்சிய சக்தியை காலலாக்கி, அதாவது இழந்து மீண்டும் தாழ் சக்தி படிகளுக்கு மீண்டும் தாழ் சக்தி படிகளுக்கு ஏன் மேல உயர் சக்தி படி அது கீழே இருக்கிறது தாழ் சக்தி படி. இவருக்கு ஒன்றுதான் இருக்கு, அப்ப இவர் இங்கதான் வரும். ஆனா இவருக்கு ரெண்டு இருக்கு, தாழ் சக்தி படி. இதோட இது தாழ் சக்தி படிகளுக்கு செல்லும். சம்பவத்தை கவனிங்கோ. உயர் சக்தி படியில இருக்கிற ஒரு எலக்ட்ரான் தாழ் சக்தி படிக்கு வரைக்குள்ள சக்தியை விடுவிக்கும். சக்தி கூடின ஸ்டேஜில் இந்த பண்ணும் மேல இருக்கிற ஒருவர் அழுத்த சக்தி இருக்கு, அவர் அந்த அளவுத்தை விளந்தான் கீழே தரைக்கு வருவார். அந்த சக்திக்கு என்ன நடக்குது, இதான் பிளாங்கின் கருத்தை வச்சு வந்து போர் விளங்கப்படுத்துங்க. இப்படி விடுவிக்கப்படுகிற சக்தி போட்டோன் சக்தியாக காலலாக்கப்படுதான். அந்த சக்தியை E=hν சொல்றார். போட்டோன் சக்தி படிச்சிருக்கிறது தானே, போட்டோன் சக்தி. நீல்போர் தான் இந்த ஐதரசன் நிறமாலை விளங்கப்படுத்தப்படும். அவர் வந்து இந்த அவதானத்துல சொல்றார், இப்படி மீண்டும் வரும்போது விடுவிக்கப்படுகின்ற சக்தி போட்டோன் சக்தியாக காலலாக்கப்படுதுன்னு சொல்ற. சரியா, அவ பின் சக்தியை வழங்காது விடும்போது உறிஞ்சிய சக்தியை காலலாக்கி மீண்டும் தாழ் சக்தி படிகளுக்கு செல்லும். அடுத்த பந்தி அழை கொள்ளுங்க. இவ்வாறு காலலாக்கப்படும் சக்தியை போட்டோன் தானே, அப்ப அதுக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும், அதுக்கு ஒரு அலைநீளம் இருக்கும். இவ்வாறு காலலாக்கப்படும் சக்தியை திரிசியமானியினூடாக செலுத்தி பகுப்பாய்வு செய்தபோது திரிசியமானியினூடாக செலுத்தி பகுப்பாய்வு செய்தபோது சிவாங்க இதுல இருந்து வரைக அந்த சக்தி மட்டும் பெற, இதுல இருந்து வரைக அந்த சக்திகள் மட்டும் பெற. பகுப்பாய்வு செய்த போது சில
குறிப்பிட்ட இடங்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் கோடுகள் அவதானிக்கப்பட்டது. கோடுகள் அவதானிக்கப்பட்டது. சில குறிப்பிட்ட இடங்களில் கோடுகள் அவதானிக்கப்பட்டது. இவ்வாறு பெறப்படுகின்ற நிறமாலை, இந்த நிறமாலை, இந்த கோடுகளைத்தான் ஐதர்சன் காலல் கோட்டு நிறமாலை என்று சொல்றோம். இவ்வாறு பெறப்படுகின்ற நிறமாலை, இவ்வாறு பெறப்படுகின்ற நிறமாலை ஐதரசன் காலல் கோட்டு நிறமாலை எனப்படும். இதை நாங்கள் ஐதரசன் நிறமாலை என்று சோட்டா சொல்லிக்கிறோம். ஐதரசன் நிறமாலை என்று சொல்லி பொதுவா சொல்லிக் கொள்ளும். ஐதரசன் நிறமாலை ஒரு காலல் கோட்டு நிறமாலை. ஐதரசன் நிறமாலை ஒரு காலல் கோட்டு நிறமாலை. சரியா? அப்ப உறிஞ்சிய சக்தியை காலலாக்குது என்று சொன்னது இந்த தாண்டல்ல வந்த சக்தி. அது ஒரு போட்டோன் சக்தியாக காலலாக்கப்படுறதாலே அதுக்கு ஒரு அலைநீளம் இருக்கும், அதிர்வெண் இருக்கும். அந்த அலைநீளம் அதுக்குரிய ஒரு கோடு எங்களுக்கு பெறப்படும். சரியா? நோட் போட்டு கொள்ளுங்க. நோட். இலத்திரன்கள் உயர் சக்தி படிகளில் இருந்து இலத்திரன்கள் உயர் சக்தி படிகளில் இருந்து இலத்திரன்கள் உயர் சக்தி படிகளில் இருந்து தாழ் சக்தி படிகளுக்கு திரும்பும் போது, உயர் சக்தி படியிலிருந்து தாழ் சக்தி படிக்கு திரும்பும் போது காலலாக்கப்படுகின்ற சக்தியானது
போட்டோன் சக்தியாக விடுவிக்கப்படுகின்றது. போட்டோன் சக்தியாக விடுவிக்கப்படுகின்றது. ஆகவே Ehν என்று சொல்லி தொடர்பட்டிருக்கும். E வந்து hc/λ தொடர்பட்டிருக்கும். இதெல்லாம் மின்காந்த கதிர்ப்புகளாகத்தான் காணலாக்கப்படும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் வெளிவிடப்படுகின்ற சக்தி ஒரு மின்காந்த கதிர்ப்பு. போட்டோன் சக்தியாக விடுவிக்கப்படுகிறது சொல்லி திரும்பும் போது காணலாக்கப்படுகின்ற சக்தி போட்டோன் சக்தியாக விடுவிக்கப்படுகின்றது. அப்ப ஒரு போட்டோன் எப்படிப்பட்டது? மின்காந்த கதிர்ப்பு. மின்காந்த கதிர்ப்புக்கு ஒரு சக்தி இருக்கு, அது hν என்று தொடர்பட்டிருக்கு. E = hc/λ. ஒரு மூல் என்று நீங்கள் கருதினால் Lhν ஆக இருக்கும். அதாங்க ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட சக்தியை நாங்கள் கணிக்கலாம். சரியா? இதோட இந்த ஐதர்சன் நிறமால முடிஞ்சு போகல. சரி, இன்னும் இருக்கு. இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள்ல இருந்து நான் சொன்ன டேர்ம்கள் கிளியர் ஆயிடும். முதல் நாள் கதைக்கும் போது கணவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. காலலாக்கப்படுறா என்னன்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. இனி இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். எக்ஸாம் பேப்பர்ல இதே டேர்ம் அப்படியே பயன்படுத்தப்படும். புரிஞ்சப்படுது. காலலாக்கப்படுறா என்ன காலலாக்குன்னு தெரியாம ஒண்ணு கதைக்கல. சரிதானே? அப்ப நாங்கள் சில நேரத்துல இந்த ரிசோர்ஸ்ல இருக்கிற டேர்மை நாங்கள் எழுத பார்க்கணும். அதெல்லாம் ஸ்கீம்கள்ல கொடுக்கப்படும். நீங்கள் ரிசோர்ஸ்களை எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். சரி, ஐதர்சன் நிறமாலை சம்பந்தமாக ரிசோர்ஸ்ல அவ்வளவு பேர் டீப்பா இல்லை, ஆனா கேள்விகள் அடிக்கடி போட்டு கொண்டிருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க. அடுத்த வகுப்புல நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். அவசரப்பட்டு பாடம் முடிகிறது பிரயோசனம் இல்லை. பாடம் சரியா விளங்கி கொண்டு போவோம். அது நேர படிச்சானோ உள்ள படிச்சானோ வேற எங்கேயாவது படிச்சானோ. சரியா? தாழ் சக்தி படியிலேருந்து உயர் சக்தி படிக்கு போய் சக்தி உறிஞ்சப்படுறதும், உயர் சக்தி படியிலேருந்து தாழ் சக்தி படிக்கு போய் சக்தி காலலாக்கப்படுறதும் நடக்கும். இந்த காலலாக்கப்படுகின்ற சக்தி போட்டோன் சக்தியாக காலலாக்கப்படுது. இனி நாங்கள் இந்த சக்தி படிகளை சக்தி படிகளை இப்படி வட்டங்களாக காட்டாமல் ஒரு அச்சில காட்டலாம். அந்த அச்சை மட்டும் போட்டுக்கொள்றோம். அதை கவனிச்சு கொள்ளும். இப்ப முதலாவது ஓடு, இரண்டாவது ஓடு, மூன்றாவது ஓடு என்பதை அச்சில காட்டலாம். இது சக்திக்குரிய அச்சு. சரியா? சக்திக்குரிய அச்சு. இந்த எக்ஸ் அச்சில பிரதான சக்தி மட்டங்களை கன்சிடர் பண்ணப்படும். இது முதலாவது பிரதான சக்தி மட்டம். ஐதர்சன் ஒரு இலத்திரன் இதுலதான் இருந்தது. ஐதர்சன் ஒரு இலத்திரன் இதுலதான் இருந்தது. ஒரு கவனிச்சு கொள்ளுங்க.
இந்த முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் முடிவிலி சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் 1300 அப்படியே வச்சுக்கொள்வோம். 1300 என்று சொன்னால் முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் சொல்றத கவனிச்சு கொள்ளுங்க. இந்த முடிவிலியில இருக்கிற சக்தி 0. அப்ப இதுக்கும் முடிவிலிக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் 1300. അതിന്റെ അരവാസി 650. அதாவது இந்த அளவுக்கு அரைவாசி 650. நான் சொல்றதின் படி ഇതിന്റെ അരവാസി 650. சொல்ல வர விஷயத்தை வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் முடிவிலில உள்ள சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் 1300. അതിന്റെ അരവാസി 650. இந்த இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் எப்போதும் இந்த அரைவாசியை விட உயர்வாக இருக்கும். சரியா? முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் ஒட்டுமொத்த சக்தியின் அரைவாசியை விட கூடவாக இருக்கும். மிகவும் கவனமாக இருக்கும். அதனால கோடுகள் நெருங்கி செல்லும். இது n = 3. அப்ப இதுக்கும் இடையிலான வித்தியாசத்தை விட இதுக்கும் இடையிலான வித்தியாசம் குறைஞ்சு அது இன்னும் நெருங்கி செல்லும். n = 4. இதை விட நெருங்கி செல்லும். n = 5. சரியா? இதை விட நெருங்கி செல்லும். n = 6. இதையும் விட நெருங்கி செல்லும். n = 7. அதையும் விட நெருங்கி n = 8. அப்ப n = 7க்கு அங்கால இருக்கிற பிரதான சக்தி மட்டங்களை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிச்சறிகிறது மிகவும் கடினமாக இருக்கும். ஒன்றுக்கு மேல ஒன்று இருக்கிறது போல தோன்றும். அதாலதான் நாங்கள் அதை முடிவிலி சக்தி மட்டம் என்று சொல்லுவோம். கருவிண்ட கவர்ச்சி விசைக்கு அப்பால இருக்கிறது. சரியா? இந்த விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கும் இடையிலான வித்தியாசம் இரண்டாவதுக்கும் முடிவிலிக்கும் இடையிலான வித்தியாசத்தை விட பெருசு. அதாவது இதுന്റെ அரைவாசியை விட இது கூட. இதுக்குள்ளதான் இனி மிச்ச எல்லா பிரதான சக்தி மட்டமான அடங்க போகுது. சரி, இந்த தகவலோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். நாளைக்கு திருப்பி நான் இதை பற்றி நான் கதைப்பேன். அடுத்த வகுப்பு கொஞ்சம் நீங்க நோட்ஸை படிச்சுட்டுங்க. முதல்ல நான் கேள்வி கேட்டு ஒரு 15 நிமிஷம் முழு பேருடைய கேள்வியை கேட்டு தான் நான் இந்த விஷயத்தை பற்றி படிப்பேன். சரிதானே? ஓகே.